ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதம் அடுப்பாங்கரை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பால் சுறா மீன் புட்டு. அது எப்படி செய்யலான்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா சொரா புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மீனை க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தால் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கோம். இதை நம்ம எப்படி அவிக்கணுன்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை நல்லா க்ளீன் பண்ணதான் இது. அவ்வளோதான் இது. இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம எப்படி அவிக்கணும்னு பார்த்துக்கணும். ஏன்னா அவிக்கிறது தான் நமக்கு இது முக்கியமானது. ஏன்னா இதில் ஒரு மண் மாதிரி வரும். இதை நம்ம நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் தான் போடணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு பாருங்க. இந்த தண்ணி கொதிக்கிறதுல நம்ம இந்த சொராவை போட்டுக்கலாம். இந்த தண்ணி சும்மா 2 நிமிஷம் வந்துச்சுன்னா போதும். ஏன்னா அந்த மண் வரத்துக்காக தான். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சிச்சுன்னா அந்த மண் கிளீனாக உங்களுக்கு வந்துடும் பாருங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்கூடாது. தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். சொரா புட்டுக்கு இது பெரிய சைஸு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் பூண்டு 1 எடுத்துக்கோங்க. 3 துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நம்ம வெங்காயம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் சீவிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வெங்காயம் அறிய வேண்டியது இருக்காது பாருங்க. இந்த மாதிரி சீவிக்கினீங்கன்னா நல்ல தகுடு மாதிரி உங்களுக்கு வெங்காயம் கிடைக்கும். நம்ம உட்காந்து அறிய முடியாது. இது பாருங்க. இப்போ கொதிச்சிச்சு. இந்த அளவுக்கு போதும். ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ இந்த தண்ணியை ஊற்றிடலாம். நம்ம வச்சு இதை எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம கழுவிட்டு இது பாருங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மேலே இருக்கிற மண் போனால் தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான். இதை க்ளீன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா இதை பாருங்க க்ளீன் பண்ணியாச்சு. இது நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. சுத்தமாக எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை நல்லா புழிஞ்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா அழுத்தி புழிஞ்சிங்கனாக்கா தண்ணி வெளில வந்துடும். அவ்வளோதான். இந்த க்ளீன் பண்ணுறது தான் மெயினானது. ஏன்னா அது ஒரு மண் வரும். அதனால தான் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா பொடிசாக ஆக்கிடுங்க. அது நீங்கள் வெந்ததுனால உங்களுக்கு நல்லா அது அப்படியே பூ போல் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சும்மா 1 ஸ்பூன் போட்டுக்கணும் போதும். ஏன்னா உப்பு நம்ம இதில் அதிகமாக போட்டோம்னா நம்ம அந்த புட்டு செய்யும் போது வேறு உப்பு போடணும் இல்லையா? அதனால தான் நம்ம இதில் கம்மியாக போட்டுருக்கோம். அதுக்கும் எல்லாமே உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே போடுவோம். அவ்வளோதான். பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. இந்த எலும்பெல்லாம் கூட போடுங்க, நல்லாயிருக்கும். பற்ற வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம்.
இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் வலிக்கும். ஏன்னா இது அடி பிடிக்காமல் நம்ம நல்லா பொரியணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் காயிட்டோம் நல்லா. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், நம்ம இதிலே வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நல்லா வெங்காயம் வதங்கிடும், அப்போதான் உங்களுக்கு. நம்ம எடுத்து வச்சது இல்லையா, அந்த உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். நல்லா செவந்து வந்த உடனே தான் நம்ம எல்லாமே கலக்கணும். இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்க, இப்போ நம்ம வந்து இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி எனக்கு ஒரு நிமிஷம் வதங்கிட்டு அப்புறம் நம்ம பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ரொம்ப வதங்கணும்னு ஒன்றும் இல்லை. இது நம்ம புட்டு போட்டும் போதே அது வதங்கிடும், அதனால அது எண்ணெயில் போட்டுணும் போயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்ச பொடியெல்லாம் நம்ம அதில் போட்டுக்கலாம். ஜீரகப்பொடி, மிளகுத்தூள், மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து சொராவை வந்து இதில் போட்டுக்கலாம். பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, சொராவை இதில் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறிக்கங்க. எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நீங்கள் வதக்கிங்க. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா வதங்கினாதான் உங்களுக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கும். ரொம்பவும் வதங்க வேணாம், ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த கொத்தமல்லியை அதை போட்டுக்கலாம். அது ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லியும் போட்டாச்சு, நம்ம முடிஞ்சிச்சு. சாப்பிட்லாம் வாங்க. தேங்க்யூ.